சித்திரை 1 கோயிலுக்கு போகலாமா? போகலாம். ஓகே ஓகே. என்னம்மா இது? காய்ஸ் இங்கே பாருங்க, இதுதான் குச்சிக்கிழங்கு தோட்டம். அப்படியே இங்கே பாருங்க தென்னந்தோப்பு. அங்கே பாருங்க குச்சிக்கிழங்கு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. குச்சிக்கிழங்கு அறுவடை பண்ணி லாரியில் ஏற்றிட்டு இருக்காங்க. இது குச்சிக்கிழங்கு சீசன். இது வந்து அரிசியெல்லாம் வச்சுக்கிறதுக்கான குடம். அவன் வீட்டு வசதி வாரியம் மூலமாக வீடு இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பில்டிங் கட்டியிருக்காங்க. காய்ஸ் ஃபைனலி ரீச்சு ஒத்தக்கடை. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் கொடுமுடி. போயிட்டு மீட் பண்ணுறேன். மக்களே ஃபைனலி கொடுமுடி ஆற்றுக்கு வந்தாச்சு. இதாங்க கொடுமுடி ஆற்றுக்கு பக்கத்தில் ஓடுற ஆறு கொடுமுடி ஆறு. அது அங்கே இருக்குது. நேர் போய் இறங்கிக்கலாம். இங்கே தான் திதியெல்லாம் கொடுப்பாங்க அடிக்கடி. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னா கொடுமுடி ஆற்றுக்கு நீங்கள் வரலாம். நிறைய பேர் இங்கே தீர்த்தமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்க கோயிலில் பூஜை நடந்துட்டு இருக்கு. குட்டி குட்டி மீன், ஏகப்பட்ட மீன் இருக்குங்க இங்கே. சரி நம்மளும் கால் நினச்சிட்டு இது வந்து காவிரி ஆறு. இது வந்து குடகுமலையில் உற்பத்தியாகி இது வழியாக வந்துட்டு இருக்குது. கொடுமுடி வந்தோம்னா இங்கே வந்து கால் நினச்சிட்டு போகணும். பழனி பாத யாத்திரை போகிற நிறைய பேர் இங்கே வந்து தான் காவடி எல்லாம் தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய எப்போவுமே கூட்டமாக தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் நிறையா காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம சாயந்தரமாக வந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. காலையிலேருந்து ரொம்ப கூட்டமாக இருந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் சாயந்தரமாக வந்தோம். ஆமாங்க, ஆக்சுவலாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். ஆமாங்க, ஆக்சுவலாக காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இப்போ தாங்க கம்மியாக ஓடுது. முன்னாடிலாம் அங்கே தெரியுதுங்களா படிக்கட்டு? அங்கே ஒரு படிக்கட்டு தெரியுது. அந்த படிக்கட்டு வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. 2வது சித்திரை 1 கூட்டம் காலையிலலாம் ஃபுல் கூட்டமாக தான் இருந்திருக்க மாட்டேருக்கு. நம்ம இப்போ வந்ததுனால கூட்டம் எதுவும் இல்லை. பரவாயில்ல, அது ஒரு நல்லது தான். சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். கூட்டமாக இருந்தால் நாங்கள் வீடியோ எடுத்துருக்க முடியாது, உங்களுக்கு இதை காட்டியிருக்க முடியாது. கூட்டம் கம்மியாக இருக்கிறனால தான் வீடியோ எடுக்க முடியுது. ஓகே, இங்கே வந்து கால் நினச்சாச்சு. அடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பார்க்கலாம். ஃபைனலி கொடுமுடி கோயிலுக்கு வந்தாச்சு. இதாங்க கொடுமுடி கோயில் என்ட்ரன்ஸு. ரயில்வே கேட்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி வரலாம். அதே வந்து இந்த சைடு இருந்து வந்தீங்கன்னா பார்த்துக்கு போய் வரணும். அதுக்கு போய் வரணும். சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு மீட் பண்ணலாம். கொடுமுடி கோயில் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது படிவுடை நாயகி அம்மன் சந்நிதி போகிறோம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை மாதிரி இருக்குது? 8 இருக்கா? 9 கோயில், 9 சாமி இருக்குது. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 இருக்கிற இந்த கோயிலில் தாங்க. பார்த்தீங்களா நந்தியோட சைஸ் பாருங்களேன், இவ்வளோ பெருசு. கைஸ் அடுத்து பிரம்மா சன்னதி. கைஸ் பார்த்தீங்கன்னா தேரோட்டத்துக்கு நல்லா அலங்காரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னதுமா சைடில் இப்போ செடி தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்களா? கைஸ் இதுதாங்க நந்தவனம். இதை பார்த்தீங்கன்னா சித்திரை 8 கொடியேற்றம் திருவிழா. பாருங்க இதெல்லாம் பாருங்க கிணறு, பிரம்ம தீர்த்தம். இதுதான் பிரம்மா சந்நிதி. கைஸ் இதுதாங்க 3000 வருட பழமையான வன்னி மரம். பார்த்தீங்களா வரலாற்று சித்து. இந்த மரம் வந்து 3000 வருட பழமையானதாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நந்தாவனம். அடுத்து இது வீரநாராயண பெருமாள். மும்மூர்த்திகள்லையும் நம்ம இப்போ 2 மூர்த்திகள் பார்த்தாச்சு. 3வது மூர்த்திகள் இதெல்லாம் வந்து ஆழ்வார்களாமா.
காய்ஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சாமி கும்பிட்றப்ப தான் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம கரெக்டாக வெளியே வந்தோன்னே கூட்டம் நல்லா அலமோத ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்லைங்க, நாங்கள் சாமி கும்பிட்றப்ப கரெக்டாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. எப்படிம்மா சாமி நல்லா கும்பிட்டாச்சா? திருப்தியாக கும்பிட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய். ஓகேங்க, பாய், குட் நைட்.